ஹாய், வெல்கம் டு ஜெஃப் த்ரீவால்ட். நம்ம ஒரு டைரக்டரோட ஃபஸ்ட்டு படத்தை பார்த்த உடனே நம்ம நினைப்போமா, இவர் தான் ஒரு நாளைக்கு வேர்ல்டு சினிமாவே மாற்ற போகிற ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் 1998 வந்த ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அந்த ஒரு க்யூரியாசிட்டியே க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த படம் தான் ஃபாலோயிங். கிறிஸ்டோஃபர் நோலனோட ஃபீச்சர் ஃபிலிம், ஃபர்ஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் இது தான். ஸோ அவரை இப்போ நம்ம எல்லோரும் கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்றோம். ஆனால் அதுக்கான பேஸ் இது தான், இந்த படம் தான். ஸோ நம்ம நேர ஸ்டோரிக்கு போயிடுவோம். அண்ட் வெல்கம் டு ஜெஃப் த்ரீவால்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1998 வந்து ஃபாலோயிங் அப்படின்ற ஒரு படம். இதோட ஜானர் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். அதே மாதிரி இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா IMDb 7.4 அப்படின்ற ரேட்டிங் வந்திருக்குது. ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா நான் உங்கள் ஃபுல் ஸ்டோரி நான் சொல்லி உங்களை ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. இந்த படம் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போய் பாருங்கள். ஏன்னா இதோட மெயின் கோரே ஸ்டோரி டெல்லிங்கில் தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு யங்ஸ்டர் அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவியர் இருக்குது. என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு மனுஷங்களை ஃபாலோ பண்ணுறது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கும்போது ஓகே, இது ஒரு நார்மலான விஷயம் தானே. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு யங்ஸ்டர் பையனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒரு ஆளுங்களை பப்ளிக்கை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போவார். நம்ம ஃபஸ்ட்டில் அதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த ஒரு சீனாக போக தான் ஏன் அந்த கேரக்டர் ஒருத்தர் பின்னாடி போகிறாங்க அப்படின்ற ஒரு இதை நம்ம க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிச்சு. ஒரு பாயிண்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. வேறு ஒரு பாத்துக்கே அவனை இழுத்துட்டு போச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் கோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படத்தை ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஃபாலோயிங் அப்படின்ற ஒரு இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன புரியும்னா, கிறிஸ்டோஃபர் நோலன் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, இது ஸ்ட்ரைட்டாக எந்த குழப்பம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போகிற ஒரு ஸ்டோரி கிடையாது. ஒரு சீன்ஸும் ஒரு பசில் விளையாடும்போது இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கியூபிக்கல் பசில் ரிலேட்டட் அப்படி விளையாடுறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப மைண்டை குழப்பம், ரொம்ப என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். பட் அதை நீங்கள் ஒரு சீன்ஸும் முடித்ததுக்கப்புறம் படம் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சீன்ஸாக அது ஏன் முன்னாடி சொன்னாங்க, அதுக்கு என்ன ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், போயிட்டே இருக்கும், வேறு ட்ராக்கில் போகும். பட் எல்லாம் சேர்ந்து கடைசியாக ஒரு லைனில் வரும்போது அந்த சீன் ஏன் பசில் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். படத்தில் ஒரு சீன்ஸாக போக போக ஒரு பீஸாக கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட், ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன். பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நோலன் அதுக்கப்புறம் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்டோ, தி பிரஸ்டீஜ், இன்செப்ஷன் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அவரோட ஃபஸ்ட்டு படத்தோட ரிசபிளன்ஸ் தான் இது எல்லா படத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதோட பேசிக், அதோட ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த ஃபாலோயிங் அப்படின்ற இந்த படத்தில் தான். ஃபாலோயிங் 1998 வந்த படமாக இருந்தாலும் இப்போயும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சினிமேட்டோகிராஃபி அண்ட் அட்மாஸ்பியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சினிமேட்டோகிராஃபி தான் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். லோ பட்ஜெட் படம் தான், ஆனால் இருந்தாலுமே விஷுவல் குவாலிட்டி ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குறை சொல்லாத முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லண்டன் சிட்டியில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு தனியாக இருக்கிறது, அன்சர்டனிட்டி அண்ட் சஸ்பெஷன், அந்த மாதிரி எல்லா எமோஷனும் கனெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அது எல்லாத்தையும் ரியலாக கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுதான் இந்த படத்தோட விஷுவல் ஸ்டைல், அந்த யூனிக் ஐடென்டிட்டியை இந்த படத்துக்கு கொடுக்குறதே அதுதான். அதே மாதிரி இந்த கேரக்டர் ப்ளஸ் கேரக்டர்ஸ், இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் ப்ளஸ் ஆக்டிங், இது ரெண்டுத்தையும் பார்க்கணுன்னா படத்தில் பெரிய ஸ்டார்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா இது அவரோட ஃபர்ஸ்ட் படம்.
அதுதான் இவருக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆச்சு. ஏன் அப்படின்னா கேரக்டர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும், அதாவது இயல்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓவர் ஆக்டிங் அப்படி இப்படிலாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆக்டிங் அப்படின்னால ஓவர் ட்ராமேட்டிக்காக இருக்கும், ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. அதே மாதிரி சஸ்பென்ஸ் டென்ஷன் அப்படின்ற மாதிரினா நம்புற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ், நம்புற மாதிரி ஒரு டென்ஷன் அப்படி இருக்கணும். அது irrelevant-ஆக போச்சுன்னா படத்துக்கு நம்ம ரிலேட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சீன்ஸ்க்கும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாலோயிங் அப்படின்றத படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து செஞ்சுருக்காங்க. ஒரு விஷயத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு இதுவும் நீங்கள் பார்க்க தான் அவர் வந்துட்டு எதுவுமே அது சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னு ஃபோர்ஸை திணிச்சு வச்சுருப்பாங்க, இந்த சீன்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி இருக்காது. ஒரு சீன்ஸும் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த சீன் ஏன் இப்படி வந்திருக்கு, இந்த சீனோட ரிலேஷன் ஏன், அந்த கண்டினியூஷன் ஏன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரியே தான் இருக்கும் அந்த படம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் அந்த படம் பார்த்தீங்கன்னா தான் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த படம் நீ சொல்கிற, ஆனால் இதில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். மிஸ்ட்ரி த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர் பார்க்குற எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். தென் சைக்காலஜி ஃபிலிம்ஸ் யாரெல்லாம் விரும்பி பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வேர்ல்ட் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பீக் கமர்ஷியல் படம், என்டர்டெயின்மெண்ட் அது மாதிரிலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஸ்லோவாக தான் தோணும். பட் வேர்ல்ட் மூவிஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தான் அதோடய ஃபீல் உங்களுக்கு தெரியும். நார்மல் மசாலா படம் மாதிரிலாம் இதில் இருக்காது. ஸோ அதை நான் இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் சூப்பரான ஒரு படம், நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி ஃபாலோயிங் அப்படின்றது ஒரு கிறிஸ்டோபர் நோலனோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அதை வந்து எப்படி நம்ம காட்டியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய டைரக்டரோட டேலண்ட் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு படத்துலேயே காட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம். கம்மி பட்ஜெட், நார்மலான ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப அதை ஸ்டோரி இது பண்ணுற மாதிரி நான் ரொம்ப இது பண்ணி சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிலிம் பார்க்கும்போது என்ன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குமோ அதை அழகாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படம் வந்து ஸ்பாயிலர் ஆகி போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 8.5 கொடுப்பேன். 10 out of 10க்கு வந்துட்டு அவுட் ஆஃப் 10 8.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் இது. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு ஜெஃப் திரைவாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ்க்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திருப்பி அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தென் தேங்க்யூ.